வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிவிரைவில் மெகா கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நிலையில புதிய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவும் என தெரிய வந்திருக்கிறது. திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து போட்டியிடும் நிலையில நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் தனித்தே போட்டியிடும் என்ற சூழ்நிலை நிலவிட்டு வருது. இதற்கிடையே திமுக தரப்புல கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தையும் எட்டியிருக்கு. திமுகவுடன் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் கட்சி உள்ளிட்ட கடந்த தேர்தலின் போது இருந்த கூட்டணியை மீண்டும் தொடர்கிறது. இதில் அதிக தொகுதிகள் வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி கோரிக்கையும் விடுத்துட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அநேகமா 10 தொகுதிகள் ஒதுக்கி தரலாம் என்ற சூழ்நிலையானது நிலவிட்டு வருது. தொல் திருமாவளவனும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில கடந்த முறை தரப்பட்ட அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை வழங்க முடிவு செய்யப்பட்டும் இருக்கு. இது குறித்து வருகின்ற ஜனவரி மாதம் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதற்கிடையே அதிமுகவை பொறுத்த வரையில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கட்சிகள் எதுவும் கூட்டணியில சேராம இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில எடப்பாடி பழனிசாமி தரப்புல எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்கின்றார்கள். அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் விஜயுடன் பேசியும் வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியிடமும் விஜய் விவகாரத்தை நான் பார்த்து கொள்கின்றேன், எப்படியாவது விஜயை நமது கூட்டணியில் சேர்த்து விடலாம் என்று உறுதியளிச்சிருக்காரு. தற்பொழுது அந்த நிலவரம் கலவரமாக மாறியிருக்கிறது. நடிகர் விஜய் தரப்புல அதிமுக கூட்டணியில நாங்கள் இல்லை என்பதை தெரிவித்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா கைபேசியிலும் பேசியிருக்காரு. அப்பொழுது எனது கணக்கு தப்பாகிவிட்டது, நீங்கள் சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியிருக்காரு. இதற்கிடையே ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நமது கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என அமித்ஷா எடப்பாடியிடம் பேசியிருக்காரு. அந்த வகையில தான் ஏற்கனவே அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அமித்ஷாவுடன் பேசி வருகிறது. 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு ராஜ்யசபா பதவி கேட்டு அன்புமணி கோரிக்கை வச்சிருக்காரு. இதற்கிடையே திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என ராமதாஸ் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்க முடியாது என மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால் மருத்துவர் ராமதாஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என ஆலோசனையும் நடத்திட்டு வராரு. அந்த வகையில தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் இடமும் அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. தயவு செய்து சமரச போக்கை கடைபிடியுங்கள், தேர்தலுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். தற்பொழுது பாஜக கூட்டணியில் அன்புமணி இருக்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியில் நீங்களும் இணைவது நல்லதாக இருக்கும் என்கின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. வேறு வழியில்லாத மருத்துவர் ராமதாசும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கலாம் என தெரிகிறது. ஆனால் அதே வேளையில் தொகுதி பங்கீடு பிரச்சனை ஏற்படும் என்பது புதிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி தரப்பில் 15 தொகுதிகள் தரும் வகையில எனக்கு 20 தொகுதிகள் தர வேண்டும் என ராமதாஸ் கேட்பதாக தெரிகிறது. அப்படி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில வட மாவட்டங்களில் தான் செல்வாக்கு அதிகம். எனவே மொத்தத்தில் 15 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சிருக்காரு. ஒருவேளை கூட்டணி சமரசத்திற்கு மருத்துவர் ராமதாஸ் முன்வரவில்லை என்றால் அன்புமணியை மட்டும் கூட்டணி சேர்த்து கொள்ளலாம் என்ற இறுதி முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே அதிமுகவுடன் ஏதோ ஒரு வகையில பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையும் என்பது உறுதியாக தெரிகிறது. இதற்கிடையே தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்கின்ற ரீதியில பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதிகளை கேட்டு இருக்கிறது.
இதுவல்லாமல் தற்பொழுது புதிதாக ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் ஆன்மீக தலங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. அந்த வகையில பழனி, ஸ்ரீரங்கம், மதுரை, திருப்பரங்குன்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கும்பகோணம், திருவாரூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்டிருக்கு. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தரப்புல 50 தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில எடப்பாடி பழனிசாமி 20 தொகுதிகளை தான் ஒதுக்கி தர முடியும் என்று பேசிட்டு வராரு. தற்போதைய சூழ்நிலையில அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் மட்டுமே ஓர் அணிகளாக சேர்கின்றனர். முன்னதாக அதிமுகவோடு இருந்த தேமுதிக தற்பொழுது திமுகவுடன் இணைகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து விட்டனர். திமுக தரப்புல தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கட்சியில் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் கூட்டணி எதுவும் இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுவது என முடிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்.